கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா ஆசை இச்சைகளுமே ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் தான். அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா மாம்ச இச்சைகளையும் விட்டு விலகி நம்ம கர்த்தருக்கென்று பிரியமானபடி வாழணும். கர்த்தருக்கென்று அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். அதே போல் நாம் மீண்டும் பிறக்கலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்குது. மீண்டும் பிறக்கிறதுனா என்ன? மீண்டும் பிறக்கிறதுனா பாவத்துக்கு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இனி பாவம் செய்யாமல் நீதிக்கென்று பிழைக்கணும். அதுதான் மீண்டும் பிறக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்துக்கென்று சிலுவையில் மரித்தாரோ அதே போல் நம்மளும் பாவத்திற்கென்று மரிக்கணும், நீதிக்கென்று பிழைக்கணும். இதுதான் மீண்டும் பிறக்கிறது. நம்ம மீண்டும் பிறந்துட்டு அதிலே நிலைத்திருக்கணும். அப்போ நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கணும். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா மாம்ச இச்சைகளையும் நம்ம விட்டு விலகணும். அநேக ஆத்மாக்களை கர்த்தருக்கென்று நம்ம ஆதாயப்படுத்தணும். கர்த்தர் வரும்பொழுது அவரோடு கூட நாமும் அவருடைய வருகையில் பங்கடைந்து நித்தியமாக அவரோடு கூட வாழணும். ஆக கர்த்தருக்கே மகிமை உண்டாகும்படி நடந்துக்கோங்க. தேவனை தேடுங்க, கண்டடைவீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.